ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நட்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோட பேபிக்காக யூஸ் பண்ண போகிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து வெயிட் கெயின் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பாலில் கஞ்சியில் அப்புறம் வந்து நம்ம சத்து மாவு கலந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதிலெல்லாம் வந்து இந்த நட்ஸ் பவுடர் கலந்து கொடுத்தோன்னா அந்த ஃபுட்டோட கலோரி டென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 months தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா வெயிட் கெயின் ஆகும். இந்த நட்ஸ் பவுடர் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த நட்ஸ் பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாதாம் வந்து எடுத்திருக்கோம். அது கூடவே வந்து மக்கானா சீட்ஸ், அதாவது தாமரை விதை எடுத்திருக்கோம். அது கூட வந்து கேஷ்யூஸ் எடுத்திருக்கோம். ஸோ தாமரை விதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ பாதாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனும் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைபரும் வந்து அதிகமாக இருக்கும். வால்நட் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து வால்நட் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்தா. பிஸ்தா வந்து அயனுக்கு வந்து ஒரு கிரேட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் ஈயும் வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூஸ் வந்து காப்பர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ காப்பர் வந்து நீங்கள் ஃபுட்டில் கிடைக்கலனா கூட கேஷ்யூஸ் வந்து இதில் நம்ம நட்ஸ் பவுடரில் சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான காப்பர் வந்து கிடைக்கும். காப்பர் முக்கியமாக எதுக்காக தேவை அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய அயன் வந்து அப்சர்வ் பண்ணுறது. நீங்கள் அயன் சக்தியான பொருட்கள் சாப்பிட்டு காப்பர் இல்லை அப்படின்னா அயன் வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம காப்பர் தேவை. ஸோ இந்த மாதிரி நட்ஸ் பவுடருக்கு தேவையான எல்லா நட்ஸுமே எடுத்து வச்சுட்டோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ரோஸ்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடானா போதும். ஸோ அதில் இருக்க ஈரப்பதம் போயிட்டு பவுடர் பண்ணுற அளவுக்கு பதமாக வந்தால் போதும். ஃபர்ஸ்ட்டு மக்கானா சீட்ஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மக்கானா சீட்ஸ் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதோட உங்களுக்கு ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. நிறைய வந்து பசியை தூண்டுறதுக்கு இது வந்து முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும். அதே மாதிரி ஃபைபரும் வந்து இதில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வால்நட். வால்நட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து ஆயில் கண்டென்ட் பிரிஞ்சு வந்துடும். அதனால நம்ம வந்து சூடு நல்லா ஏறுற அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்து வந்து பிஸ்தா கொடுக்குறோம். ஸோ பிஸ்தாவில் வந்து அயன் கண்டென்ட்டோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நல்லா வந்து குழந்தைங்க வந்து தூங்குறதுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாதாம் போட்டிருக்கோம். பாதாம் வந்து புரோட்டீன் ரிச்சா இருக்கிறதோட உங்களுக்கு வந்து பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து போன்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ போட்டிருக்கோம். ஸோ கேஷ்யூ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி காப்பர் வந்து நல்லா காப்பர் அதிகமா இருக்கனால அயர்ன் அப்சார்ப்ஷனுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரோஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த ஹீட் குறையிற வரைக்கும் இந்த மாரி பிளேட்ல போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸியில வந்து நம்ம வந்து பல்ஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து நீங்க தொடர்ந்து அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பட்டர் மாதிரி ஆயிடும். ஏன்னா எல்லாமே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாரியான கன்டென்ட்டா இருக்கிறதுனால, தொடர்ந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நெறைய ஆயில் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சுரும். அப்படியே ஒரு பட்டர் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இது வந்து பல்ஸ் மோட்ல போட்டு பண்ணிக்கலாம். இல்லன்னா 1 ஸ்பீட்ல வச்சு பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு அரைச்சிரலாம். ஸோ இந்த மாரி பல்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பவுடர் கன்டென்ட் மாரி கிடைச்சிரும். ஸோ இத வந்து நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு குழந்தைங்களுக்கு பால்ல இல்லன்னா வந்து கஞ்சியில கலந்து குடுத்தோம் அப்படின்னா, நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ ஒரு 3 வீக்ஸ்லயே வந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். அதே மாரி இத நீங்க பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியிலே வச்சுக்கலாம். பட் ஆனா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பண்ணிக்கிறது நல்லது. 3 மந்த்ஸ்க்கு தேவையானத மொத்தமா செஞ்சு வச்சோம்னா, அது எண்ணெய் கக்கோ மாரி அடிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு ஒரு 1 வீக் ஒரு தடவ நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ இந்த நட்ஸ் பவுடர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன்.